அண்மைச் செய்தி. மாநிலங்களவையில் முக்கிய பிரச்சினைகளை பேச அனுமதி மறுப்பதாக கூறி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். அவைத் தலைவர் விதிகளை சுட்டிக்காட்டிய போதிலும் தொடர்ந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம் அருண். மாநிலங்களவையில் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வருவதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகளுடைய பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பேசுவதற்கு மறுக்கப்படுவதாக எதிர்க்கட்சிகள் தரப்பில் குற்றம் சாட்டப்படுகிறது. அதே நேரத்தில் பிரச்சனைகள் குறித்து மனு அளிக்கிற போது அதனை முக்கிய பிரச்சனைகள் இருந்தால் அடுத்தது பிறகு விவாதிக்கலாம் என்பதை கூட கூறாமல் ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கப்படுவது என்பது எந்த விதத்தில் நியாயம் என்கிற அளவில் தற்போது எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அவையை நடத்த விடாமல் அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவையினுடைய தலைவர் தொடர்ந்து எடுத்து கூறியும் கூட அதனை ஏற்பதற்கோ கேட்பதற்கோ எதிர்க்கட்சிகள் தயாராக இல்லை. தொடர்ந்து அவர்கள் கூச்சலிடுவதால் அவையில் அமளி ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த அவையில் பரபரப்பும் நிலவி வருகிறது. குறிப்பாக ஒவ்வொரு நாளுமே ஒரு பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கிற போது அது நிராகரிக்கப்படுகிறது. அதே போன்று முக்கிய பிரச்சனைகள் வேறு ஏதாவது இருந்தால் வேறு ஒரு நாளில் அது விவாதிப்பதாக கூறலாம். ஆனால் அதை கூட செய்வது இல்லை என்று எதிர்க்கட்சிகள் தரப்பில் குற்றம் சாட்டப்படுகிறது. குறிப்பாக பாஜகவினுடைய இந்த துதிப்பாடுவதை மட்டுமே மாநிலங்களவையில் பெரும்பான்மையாக இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு எதிர்க்கட்சிகள் சார்பில் முன்வைக்கப்படுகிறது. அதே போன்று துதிப்பாடுவதை மட்டுமே நேரலை செய்யப்படுவதாகவும் எதிர்க்கட்சிகளுடைய மக்கள் பிரச்சனை சார்ந்து வைக்கப்படக்கூடிய மக்களுக்கான கோரிக்கைகள் குறித்து பேசப்படக்கூடிய விஷயங்கள் நேரலை செய்யப்படுவதில்லை என்கிற குற்றச்சாட்டையும் அவர்கள் முன்வைக்கிறார்கள். இதனால் தொடர்ந்து மாநிலங்களவையில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மாநிலங்களவையின் பட்ஜெட் உரை மீதான விவாதத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய பல்வேறு தரப்பில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள், எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த பட்ஜெட்டினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது, குறிப்பாக பட்ஜெட்டில் ஒவ்வொரு மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் நேற்றை கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாநிலங்களவை உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம், தம்பிதுரை ஆகியோர் கடுமையாக தங்களுடைய மாநிலம் புறக்கணிக்கப்பட்டிருப்பதை அவர்கள் எடுத்து கூறினார்கள். குறிப்பாக சாலை வசதிகளாக இருக்கட்டும், கல்வி வளர்ச்சியாக இருக்கட்டும், ரயில் மேம்பாடு திட்டங்களாக இருக்கட்டும், விவசாய திட்டங்களாக இருக்கட்டும், தொழில்துறை திட்டங்களாக இருக்கட்டும், எதைக்குமே தமிழகம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. இது வாக்களித்த குறிப்பாக மக்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது. மக்கள் புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு நிலையில்தான் இதை பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் ஆந்திரா, பீகார் போன்ற மாநிலங்களுக்கு பல்வேறு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கிவிட்டு ஒரு கண்ணையில் வெண்ணையும் மற்றொரு கண்ணில் சுண்ணாம்பும் தடவுவது போல இருக்கிறது. முழுக்க முழுக்க இந்த பட்ஜெட் என்பது தமிழக மக்களுக்கு அல்வா பட்ஜெட்டாகவே இருக்கிறது என மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் தனது குற்றச்சாட்டை பதிவு செய்திருந்தார். அதே போன்று அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழகத்திற்கு எப்படிப்பட்ட மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டது. குறிப்பாக மாணவர்களுக்கு மடிக்கணினியாக இருக்கட்டும், இலவச சீருடையாக இருக்கட்டும், அதே போல் இலவச சைக்கிளாக இருக்கட்டும், மாணவர்கள் அம்மா உணவகமாக இருக்கட்டும், அம்மா மருந்தகமாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது. அது போன்ற திட்டங்கள் தற்போது தமிழகத்தில் நிறுத்தப்படுகிறது. தாலிக்கு தங்கம் போன்ற திட்டங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதுபோன்று மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் செய்வதற்கு நிதி என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதே போன்று ரயில்வே திட்டங்களுக்கெல்லாம் நிதி புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி முக்கிய மக்கள் பிரச்சனை குறித்து கடுமையான ஒரு வாதங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாநிலங்களவை உறுப்பினர் 2 பேரும் நேற்றைக்கு பதிவு செய்திருந்தார்கள். குறிப்பாக எமர்ஜென்சி காலகட்டத்தில் எப்படி கல்வி முறை நிறைவேற்றப்பட்டதோ, காங்கிரசுடைய திமுகவுடைய கூட்டணியில் இருந்தபோதுதான் நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த நீட் தேர்வுக்கு அடித்தளமிட்டவர்களை இவர்கள் இருவர்தான். அப்போது நிதியமைச்சராக இருந்தவர் தமிழகத்தைச் சேர்ந்த சிதம்பரம், அப்போது கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் கபில் சிபில். இவர்கள் எல்லாம் எப்படி இதற்கு ஒப்புக்கொண்டார்கள் என்றெல்லாம் கேள்வி எழுப்பப்பட்டது. இன்றைக்கு தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் மாநிலங்களவை பல்வேறு கோரிக்கை குறித்து எழுப்புவதற்கு, பேசுவதற்கு, பட்ஜெட் மீதான இருக்கக்கூடிய குறைபாடுகளை குறித்து முறையிடுவதற்கு அவகாசம் மறுக்கப்படுகிறது, பேச அனுமதிக்க மறுக்கப்படுகிறது. இதனால் மாநிலங்களவையில் தொடர்ந்து அமளி நீடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.